ஹலோ, வணக்கம். பொறுமைன்று பாருங்க, திருவள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கார். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றுன்னு சொல்லியிருக்கார். அளவு கடந்து ரொம்ப நம்மளுக்கு துயரம் நீங்காத நம்மளுக்கு இடையூறுகள் செஞ்சுருந்தாலும் அதை மறந்துடுங்கன்றாங்க. அதை விட இன்னும் ரொம்ப நல்லது, அதனை சுத்தமாகவே நினைக்காம நாம் நினைக்கவே தேவையில்லை, சுத்தமாக மறந்துடுங்கன்றார். அதுவே இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்ல வராருங்க. ஆனால் வாழ்க்கையில் பாருங்கள், அந்த பொறுமைன்றது ஒரு கடல் அளவு நம்மக்கிட்ட இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன இடத்துல நம்மளுக்கு கோவம் வந்துடுதுங்க. வீட்லேயும் பாருங்கள், குட்டி குட்டி சின்ன சின்னதாக நம்ம பிள்ளைகள் செய்கிறது, இல்லை பெரியவங்க நம்மளுக்கு கொடுக்குற டென்ஷன், நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற டென்ஷன், ஒவ்வொருத்தரும் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. எவ்வளோ தான் அவங்க பண்ணுறாங்க பார்க்கலாம், எவ்வளோ பேசுகிறாங்க பார்க்கலாம், என்ன தான் அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த டைம் நம்ம அது வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம்னு ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. பொறுத்தது போதும் பொங்கி எழு மகளே அப்படின்றதும் நம்ம சொல்லின்னு வரதா இருக்குது. அந்த பொறுமை ஒரு லிமிட் அளவுக்கு தான் நம்ம பொறுமையாக இருக்க முடியுதுங்க. ஆனால் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்துட்டு போயிட்டோம்னாவே ஒரு சில இடத்துல நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம், காரியத்தை சாதிச்சு போயிடுவாங்க. நம்ம டென்ஷனாகி கோவப்பட்டு அதனால் உடம்புல நம்ம தேவையில்லாத வியாதிகளை நம்ம வரவழைச்சிக்கிறத விட அமைதியாக நம்மளுக்கு காதை கேட்கலன்ற மாதிரி ஒரு சில இடத்துல பொறுமையாகவே இருந்துட்டு போயிட்டோன்னு வச்சுங்க, அந்த துயர செய்தி வரும்போதும் வீட்டில் நம்மளுக்கு பிரச்சனைகளை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போதும் நம்மளுக்கு நாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல போயிடணும். ஆனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறோன்றதை வச்சியும் ஒரு சிலர் அட்வான்டேஜும் எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய கோபத்தை வெளிப்படுத்தணுன்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் கோபத்தை வெளிப்படுத்தினா அதனால் விமர்சனம் கிடைக்குன்னா நம்ம கோபத்தை வெளிப்படுத்தலாம். இவங்க ரொம்ப பொறுமையாக தானே இருக்காங்க, நம்ம இவங்களை நம்ம டென்ஷன் படுத்தணும்னு ஒரு சிலர் விலகியும் போயிடுவாங்க. நம்மளை எதுவுமே எதிர்த்து பேசலை, அவங்க நம்ம என்ன சொன்னாலும் அமைதியாக இருந்துடுறாங்கன்னு. அதனால் அந்த பொறுமை கடலினும் பெரியது அப்படின்ற மாதிரி சொல்ல வரலாம். ஆனால் அந்த பொறுமை ஒரு சில இடத்துல ரொம்ப அதிகமாக இருந்துட்டாவே நல்லதுன்ற மாதிரி ஆகிடுதுங்க. நம்ம தேவையில்லாத டென்ஷனை மனசுக்கு ஏற்றுக்க வேண்டாம், உடம்புக்கும் தேவையில்லாது, அமைதியாக இருந்துடலாம். அவங்களே எவ்வளோ நேரம் பேசுகிறாங்களோ, எவ்வளோ தூரம் என்னென்ன செய்கிறாங்களோ செஞ்சுட்டு போயிட்டோன்னு. ஆஃபீஸில் கூட பாருங்கள், ஒரு சிலர்லாம் ரொம்ப டென்ஷன் கொடுத்துவாங்க, ரொம்ப படுத்தி எடுப்பாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு கோவம் வந்துடும், சண்டைங்க தான் வந்துடுங்க. அப்போ அமைதியாக நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும். நம்ம ஹையர் அஃபீஷியல் சொல்லும்போது அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போக முடியாது. அப்போ அமைதியாக பொறுமையாக இருந்து தான் ஆகணும். நீங்கள் இன்னொருத்தருக்கு டென்ஷனை கொடுக்கும்போது அவங்க அமைதியாக வெளியே போயிடுவாங்க. அந்த பொறுமை எவ்வளோ வித்தியாசமாக நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதா இருக்குது பாருங்கள் நம்மளோட வாழ்க்கை சூழல்களில்.